அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொழும்பு மாவட்டம் கோவிட்-19 கொரோனா தொற்றில் இரண்டாவது அலையின் காரணமாக பல பகுதிகள் சுமார் 2 மாதங்களாக முடக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் அன்றாட தேவைக்காக கஷ்டப்படும் ஒரு நிலைமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்றாடம் கூலி தொழில் செய்யக்கூடிய, நாளாந்தம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய மக்கள் இப்பகுதிகளில் வாழ்கின்றார்கள். அந்த வகையில் இவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக அல்லாஹ்வின் உதவியால் அகில இலங்கை ஜமியத் உலமா கேகலை மாவட்டம் என்னும் அதன் கிளைகள் மற்றும் மஸ்ஜித் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் அவ்வூர் மக்களின் ஒத்துழைப்புடனும் உதவியுடனும் கொழும்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உலர் உணவு பொதிகளை சேகரித்து அகில இலங்கை ஜமியத் உலமா கொழும்பு மாவட்டத்தை தொடர்பு கொண்டு கொழும்பு மத்திய கிளை ஜமியாவின் மூலம் புதுக்கடை பள்ளி வாயில் சம்மேளனத்துக்கு முதற்கட்டமாக கடந்த 2020 12ஆம் மாதம் 8ஆம் தேதி 800 உலர் உணவு பொதிகளும், இரண்டாவது கட்டமாக 2020 12ஆம் மாதம் 10ஆம் தேதி 814 உலர் உணவு பொதிகளும், மூன்றாவது கட்டமாக 2020 12ஆம் மாதம் 17ஆம் தேதி 250 உலர் உணவு பொதிகளும் சுமார் 48,49,000 ரூபாய் பெறுமதியான 1,865 உலர் உணவு பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு உதவியாக இருந்த அகில இலங்கை ஜமியத் உலமா கேகலை மாவட்டம் என்னும் அதன் கிளைகள் மற்றும் அனைத்து மஸ்ஜித் நிர்வாகிகள், ஊர்வாசிகள் அனைவர்களுக்கும் அகில இலங்கை ஜமியத் உலமா கொழும்பு மாவட்டம் என்னும் கொழும்பு மத்திய கிளை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுடைய தீனுக்காக கடைசி மூச்சு வரை இஹ்லாசுடன் செயல்பட தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.